ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மீனம்பாக்கம் வந்து வெங்கநல்லூர் போகிற வழியில் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து இருக்கிறா அந்த டைமுக்கு வந்து கேட்பீங்க. மச்சான் ரொம்ப நாளாக கன்ஃபார்ம் மச்சான் எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். நம்மளுக்கும் டெய்லி வேலை முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஃப்ளைட் பார்க்க தான் வந்தோம். 1 மணி நைட் டைம் 1 மணி ஃப்ளைட் பார்க்க தான் வந்தோம். என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம நேரத்துக்கு ஒரு ஃப்ளைட் வர முடியுதுடா. நம்ம என்னைக்கு ஃப்ளைட் பார்க்க வரோமோ அன்னைக்கு ஒரு ஃப்ளைட் வர முடியுது. ஏய் நம்மளே கேப்பா ஈவினிங் டைம்ல வந்தா செமையா இருக்கும். ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணா 2 ஃப்ளைட் 3 ஃப்ளைட் கண்டிப்பா ஏறணும். இந்த டைம்ல ஒரு ஃப்ளைட் கூட வரல. ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இங்கேருந்து கிளம்ப மனசே வர முடியுது. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. ஆனால் வந்து பைக் வந்து யாரும் பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும், டிராஃபிக்காக இருக்கும். வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சரியான ஸ்பாட். வணக்கம் சென்னை. அட்ராசிட்டி வேற தாங்க முடியலப்பா. நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. இந்த 2 பூவை பறிச்சு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. மச்சான் அதை சொல்ல வரும் என்ன மச்சான்? நாங்கள் தான் டிப்ரெஷனில் இருக்கோம்னு பார்த்தா எங்களை விட இங்கே அதிகமாக டிப்ரெஷனில் இருக்காங்க. அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வெறுப்பேற்றுறதுக்குன்னே வருவானுங்களா என்னன்னு தெரியல. டைம் 2:30 மணி 3 மணி ஆக போகுது. இந்த டைமில் வந்து கப்பல்ஸ் அங்கங்கே ஜோடி ஜோடியாக சுற்றுறாங்க. எனக்கெல்லாம் வைத்தறிச்சிருப்பாடுறதா இல்லை என்ன பண்ணுறது? இந்த டைமில் ஒரு நாளாக ஃப்ரீயாக சுற்ற முடியுதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா? ஒரு சைடு பொறாமையாகவும் இருக்குது, ஒரு சைடு வைத்தறிச்சலாகவும் இருக்குது. என்னோடய ஃபீலிங்ஸை நான் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியலை. எல்லாருங்கடா போங்கடா. எதுக்குடா அந்த மாதிரி மிட் நைட்டில் போயிட்டு அங்கே வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுங்க. ஆனால் நாங்கள் சும்மா ஒன்றும் வரல. கொஞ்சம் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கெயின் பண்ணியிருக்கோம். ஏர் இந்தியா இருக்குது, ஏர் அரேபியா இருக்குது, எமிரேட்ஸ் இருக்குது, இண்டிகோ இருக்குது, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கத்தார் ஃப்ளைட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து 1 ஹவர் இருக்கோம். அவ்வளோ ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இன்னும் நிறைய ஃப்ளைட்லாம் இருக்குது, எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே அப்படி சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாங்கள் வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணல, வந்து இவ்வளோ விஷயத்துக்கு தெரிஞ்சிட்ருக்கோம்.